ஓகே. ஸோ ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரொம்ப லாங் டைம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு வீடியோ 1 minute வீடியோ போஸ்ட் பண்ணி தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் 3 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசைன்னு இல்லை, அது எப்படினாலும் வச்சுக்கலாம். என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது இப்படி அதுவே ஒரு பெரிய யோசனையாக தான் இருக்குது. என்ன பேசுறது, என்ன சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு அது யோசிச்சு வச்சு நம்ம அவர் மைண்ட் வில் பி கெட் ஃபக்ட் அப். ஸோ லைக் என்னென்னா வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் என்னோட இதில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து நேரம் இல்லாமலாம் கிடையாது, நிறைய இருக்குது. ஆனால் நமக்குன்னு ஒரு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அதை முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே யோசிச்சு அப்படியே 3 வருஷம் போயிடுச்சு. என்ன சொல்கிறது, 3 வருஷத்துக்குள்ளான அந்த டைம் பீரியடும் போயிடுச்சு, எல்லாமே போச்சு, அவ்வளோதான். அடுத்து இப்போ 2வது வந்து இந்த காலேஜ் லைஃப் வந்து பேசணும். எனக்கு தெரிஞ்சு நான் எதுலேயுமே வந்து பேசினதே கிடையாது. என்னோடய ரீல்ஸ்லேயும் நான் பேசணும்னா அது வரைக்கும் அதை பற்றி ஷூட் பண்ணதும் கிடையாது. பட் இப்போ பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இட் இஸ் a collection of memories, மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே இருக்குது காலேஜ் லைஃப்பில் வந்து. ஒன்ஸ் யூ கெட் இன் காலேஜ் you will learn all the things what you have not learned in the school. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், நியூ கனெக்ஷன்ஸ் அண்ட் நல்ல எக்ஸ்போஷர், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 ஜோனில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து காலேஜ் உள்ளே இருக்கும்போது. காலேஜில் இருக்கும்போது என்னென்னா பசங்களோட அரட்டை அடிக்கலாம், பஸ் ஸ்டாண்டில் போய் பொண்ணுங்களை சைட் அடிக்கலாம், மெஸ்ஸில் போய் கட்டுக்கட்டுன்னு கட்டலாம், பீரியடை பங்க் பண்ணலாம், லேபுக்கு வந்து கோட் இருந்து வேணும்னே கோட் எடுக்காமல் யார்கிட்டயே கடை வாங்குற மாதிரி இருக்குது, அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் இது இந்த ஃபேஸ் வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். ஆர்ட்ஸ் படித்தா 3 வருஷம், இன்ஜினியரிங் படித்தா 5 வருஷம். ஆப்வியஸ்லி ஐ எம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னாலே கொஞ்சம் இப்போல்லாம் கேட்க ஆக்வர்டாக இருக்குது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெரிய விஐபி மாதிரி அப்பா நம்ம என்ன வேணா செய்யலாம்ப்பா, என்ன ஒரு மயிரும் இல்லை. 4 வருஷம் முடிச்சுட்டு 1.5 வருஷம் வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன் வீட்டில். அந்த 1.5 வருஷம் நம்ம ஊர் பசங்க என்னென்னலாம் அவமானம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவமானம் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, திட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 1.5 வருஷம் நமக்கு மரியாதையும் கிடையாது, நம்ம ஒன்றும் திரும்பி பார்த்ததும் கிடையாது. பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்க முடிச்சுட்டு கேட்குற கேள்வி, பையன் என்ன வேலைக்கு போகிறான். அதை கேட்கும் போதெல்லாம் நமக்கு அப்படியே மண்டை அப்படியே சூடாகும். உங்கள் வீட்டோடது முதல்ல உங்களத பாருங்கடா, எதுக்குடா அடுத்த வந்து கேட்குறீங்க? அவனுக்கு ஏதாவது வேலை போச்சுன்னா அவனுங்களே சொல்லுவானுங்க, நீங்கள் எதுக்கு அலைகிறீங்க, ஒய் இப்படின்லாம் இருக்கும். ஆனால் அதுதான் ரியாலிட்டி. 1.5 வருஷம் முடிச்சாச்சு. 1.5 வருஷம் வெட்டியாக உட்காந்துட்டு ஃபைனலாக துபாயில் ஒரு வேலை கிடச்சிதுன்னு அப்படியே வந்தேன். ஆனால் சீரியஸ்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய தெரிஞ்சுது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் எப்படி ட்ரீட் பண்ணுறான், அவன் நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுறான், அண்ட் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்க, நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத வந்து நம்ம பேசாமலே அதை அவங்க இதிலே கண்டுபிடிச்சிடுறாங்க. மீன்ஸ் லைக் நம்மளோட பார்வையிலையோ நம்மளோட பிஹேவியர்லையோ வந்து சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறாங்க, மீன்ஸ் வாட் தேர் ட்ரைங் டு கன்வே. ஸோ இப்படிலாம் வந்து இருந்துச்சு. அந்த 1.5 வருஷம் நான் 2023 வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 2026 ஆயிடுச்சு. ஐ திங்க் இப்போது ஆல்மோஸ்ட் 3-4 years ஆகும். ஆக்சுவலி கரெக்டாக சொன்னோம், டிசம்பர் 2023
2022 நினைக்கிறேன். நோ ஆக்சுவலி February 2023 சாரி. ஸோ ஆல்மோஸ்ட் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 3 வருஷத்தில் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் கொஞ்சம் பெயின் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம். அந்த வேலைக்கு போகிற ஜோன் வந்து எப்படி, இது வந்து நமக்கு எப்படின்னா, சின்ன வயசுல வந்து நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் தான் கஷ்டமாக இருக்கும், காலேஜ் போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். அப்புறம் என்ன சொன்னாங்க, காலேஜ் முடி வேலை போகும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ வேலைக்கும் வந்தாச்சு, ஃப்ரிக்கிங் ஹெல் ஆக்சுவலி இன்னும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போதெல்லாம் வந்து நல்லா செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு எந்த வேலையும் பெருசாக தரமாட்டாங்க, ரொம்ப மினிமல் வேலையாக தான் இருக்கும். அந்த 11th டே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது தான் வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறது தான் இட்ஸ் ரெஸ்ட் ஆஃப் லைஃப். லைஃப் ஆஃப்டர் காலேஜ் வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சொல்லலாம். 50-50 இருக்கும். ஏன் 50-50 சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், நம்ம வேலைக்கு போன கொஞ்ச நாள்லேயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கனெக்டடாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி சே லைக் ஒரு 1 இயர் சொல்லலாம், மேக்ஸிமம் 1 இயர் ஒரு மினிமம் 10 months அந்த மாதிரி. ஏன்னா அது அவங்களுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் வேலைக்கு போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, அங்கே இருக்கிற நியூ கனெக்ஷன்ஸ், அங்கே இருக்கிற எக்ஸ்போஷர், டைமிங்ஸ், ஸோ எல்லாமே அதுக்கு அடாப்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பர்சனல் இதை வந்து செட்டப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஊரில், நான் இப்போ இருக்கிற துபாய் கண்ட்ரியில் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதோட வழி வந்து எனக்கு என்னென்னு எனக்கும் இப்போ தான் தெரியும். நமக்கு ஆஃபீஸில் கொலீக்ஸ் இருக்காங்களே இல்லையா, பட் கொலீக்ஸ் அவங்க வந்து ப்ரொஃபஷனலோடு முடிச்சிட்டாங்க. அதை தாண்டி நானும் நிறைய வாட்டி அங்கே பழகினவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ப்ரொஃபஷ்னலையும் தாண்டி ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னமோ தெரில, நம்ம மூஞ்சை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கலையா இல்லை அது பேசவே வேணாம்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. அந்த 3 வருஷத்தில் என்னால் வந்து ஒரு பாண்டிங்கே க்ரியேட் பண்ண முடியல. ஸ்டில் ஐ திங்க் ஐ ஃபீல் ஐ எம் அலோன். டெஃபினெட்லி ஐ எம் அலோன். ஏன் அப்படின்னா, என்னோடய மார்னிங் ருட்டீன், நான் வந்து காலைல ஆஃபீஸ் போவேன், ஒர்க் பண்ணுவேன், 9 hours ஒர்க் பண்ணுவேன், திருப்பி ட்ராவல் பண்ணி வருவேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், படுத்துவேன். ஒரு சராசரி மனுஷன் பண்ணுறது தான். பட் அதுக்குன்னு பிகாஸ் அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு டெய்லி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், சம்பாதிக்கணும், அடுத்த ஃபேமிலியோட ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து இருக்கணும், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தட். பட் உங்களுக்கான பர்சனல் டைமை எப்போ கொடுப்பீங்க? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஒரு வீக்கெண்ட் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வெளியில் போகணும், ஒரு ஜாலியாக பேசணும் அப்படின்னு நான் மைண்ட் செட் நினச்சிட்டு அப்படிலாம் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஒருத்தன் கூட எட்டி பார்க்கல, பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. எல்லாரும் வேறு நாடுக்கு போயிட்டானுங்க. ஒருத்தன் ஜெர்மனிக்கு போயிட்டான், ஒருத்தன் லண்டனுக்கு போயிட்டான், ஒருத்தன் இங்கே துபாயில் இருக்கேன். ஸோ இப்படி தான் ஒருத்தரும் ஒரு கண்ட்ரிலையும் வேறு ஊர்லேயும் வேலை செஞ்சு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கூட நம்ம வந்து சரி ஓகே, பட் என்னதான் நம்ம வந்து டிஸ்டன்டாக இருந்தாலும் கனெக்டடாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எந்த கனெக்ஷனுமே இல்லை. இது எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இதுதான் ரியாலிட்டின்னு எனக்கு வந்து இப்போ தான் புரியுது. பிகாஸ் எனக்கு வந்து என்னென்னா, லைக் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. என்ன அவனுங்க எல்லாரும் ஓகே, எல்லாரையும் சம்பாதிக்கிறோம் போகிறோம், பட் they don't have their personal time. லைக் அப்படிலாம் எனக்கு வந்து யோசனை. பட் ஆனால் உண்மையிலேயே அதோட ரியாலிட்டி வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் டு பி வெரி ஃப்ராங்க், ஒரே வார்த்தை சொல்ல போனால், ஆக்சுவலி we are getting older. வயசாகுது. அந்த டெர்மினாலஜியை நம்ம மரமண்டைக்கு ஏறவே இல்லை. இப்போ தான் அது வந்து புரியுது. ஏன்னா பிகாஸ் ஒரு 25 வயசு வரைக்கும் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. வர்றோம், சம்பாதிச்சோம், ஜாலியாக மஜா பண்ணி சுற்றணும், முடிஞ்சு, இவ்வளோதான்.
ஆனால் அந்த 25 வயசுக்கு அப்புறம் வர்ற தட் இஸ் த ஆக்சுவல் ஃபேஸ் இட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் இன் யுவர் லைஃப். ஸோ அந்த 26 அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 க்ரூஷியல் டு ஆல் த பீப்புள். அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ். அந்த 26 ஏஜுங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டைம். ஏன் அப்படின்னா இப்போ மேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் அது வந்து ஆக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு டைம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அடுத்த ஃபேஸ்க்கு பிளான் பண்ணுவாங்க. லைக் இன்னும் ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணணும். ஸோ லைக் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் இதை வந்து யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசுறதுக்கு டெஃபினெட்லி யூ கைஸ் வில் நாட் கெட் டைம் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் த டைம். அது வந்து நம்ம வந்து 200% வி ஷுட் அக்ரி. நமக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஓடணும், எல்லா வேலையும் இருக்குது. ஸோ ப்ரேயர்லாம் அப்படியே இருக்கணும். ஆனால் பேசுகிற டைம் வந்து கம்மியாயிடும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன்றும் கனெக்டடாக இல்லை. அண்ட் ஐ நோ லைக் எல்லாருமே வந்து ப்ரையாரிட்டிஸ்க்கு ஓடிட்டுருக்காங்க. அடுத்தது ஃப்யூச்சர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக பேசுகிறதே இல்லை. அதுதான் இருக்கிறதுல இன்னும் கொடுமை. ஆனால் நான் இங்கே இருக்கிற போகும்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் பேர் இங்கே வைப் பண்ணி சுற்றுவாங்க. பிகாஸ் இங்கே வந்து சாட்டர்டே சண்டே ஆஃபு. ஃப்ரைடே நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 8 o'clockலாம் அந்த மெயின் ஃபுட் ஸ்ட்ரீட் ஏரியா அந்த மாதிரிலாம் போனோம்னா அவ்வளோ பேர் இருப்பானுங்க, அவ்வளோ பேர் கப்புள்ஸ். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே மேரிட் கப்புள்ஸாக இருப்பானுங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணி சுற்றிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்ம அது மாதிரி யோசிக்கிறோம், ஓகே இந்த மாதிரி கூட நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஏன் அப்படின்னா அவங்க தான் அதை செட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு 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 பையன் வந்து அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்து அவன் வந்து கல்யாணம் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்னா அதை அவன் டிசைட் பண்ணுறது தான். லைக் வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்தராக கம்யூனிகேட் வச்சுக்கணுமா வேண்டாமா, இல்லை நம்ம வந்து பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் தனக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறானா அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ லைக் இதுதான் வந்து இந்த சேஞ்சிங் ஃபேஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன்.